அந்த கிட்னாப்பிங் கேஸில் இருக்க அந்த கிட்னாப்பர்ஸை வந்து நம்ம முரளி தான் கண்டுபிடிக்க போகிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து வாவர் அண்ட் ராஜா 2 பேருமே பார்த்தீங்கன்னா நோ ஐடியா நோ க்ளூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முரளியால் தான் வந்து அந்த கிட்னாப்பர்ஸை வந்து பிடிக்க முடியல இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த குற்ற உணர்ச்சியில் அந்த கேஸை நல்லா இன்னும் டீட்டெயிலாக பார்த்து முரளி தான் வந்து சார்ட் அவுட் பண்ண போகிறாரு அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. அதே மாதிரி அந்த கிட்னாப்பர் வந்து நம்ம ரைட்டர் முனியாண்டியோட சன்னாக இருப்பாங்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவனை பார்த்தா அவன் டீசெண்டாக இருக்கான். அவன் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கோட சுற்றின்னு இருக்கிறாரு. பொறுக்கி கேங்கோட சுற்றின்னு இருக்கான். அந்த சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அவனை பார்த்தா அப்படியே தெரியுது. ஆனால் அதுதான் இப்போதைக்கு ரியாலிட்டி. பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருப்பானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும், ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கும், கண்ட ஹேபிட் இருக்கும். ஓகே, யார் அந்த கிட்னாப்பர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி எஸ்ஐ ராஜாவோட ஒய்ஃப் அண்ட் டாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து இன்னைக்கு வந்துருக்கு இல்லைங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சதில்ல மினிஸ்டர் சமுதாயம் வந்து கனெக்ட் ஆகிருப்பாரோ. மேபி அவங்க மினிஸ்டரோட பொண்ணாக கூட இருக்கலாம் ராஜாவோட ஒய்ஃப் அப்படின்னு எனக்கு தோணுது. உண்மைலாம் இல்லை, எனக்கு மேபி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்படி இல்லைன்னா மேபி வந்து அந்த மினிஸ்டர் வந்து அந்த அவங்க அப்பா சொல்லுவார் இல்லைங்களா, ராஜாவோட அப்பா வந்து முரளிக்கிட்ட சொல்லுவார்ல, அவன் வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்த மனுஷன் தான், எல்லா கேஸையும் வந்து சார்ட் அவுட் பண்ணுவான், ஆனால் அந்த ஒரு கேஸ் தான் அவன் வாழ்க்கையை மாற்றி போட்டுச்சு. மேபி அந்த கேஸில் அந்த மினிஸ்டரும் சம்மதம் பட்டிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்து இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவும் அந்த மினிஸ்டரை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுவார். அந்த மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு எவ்வளோ இது கொடுக்க முடியுமோ, ஹேசல் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருப்பாரு. வீட்டுக்கு முன்னாடியே ரொம்ப நேரம் நிற்க வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணார் இல்லைங்களா? ஸோ அந்த மினிஸ்டர் எதிலோ ஒரு விஷயத்தில் சம்மந்தம் பட்டிருக்காருன்னு தெரியுது. ஆனால் எதில் தான் தெரியல, நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம எஸ்ஐ ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ரொம்ப டீப் அண்ட் ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் அது அப்படியே மாறிடுச்சு. இந்த போலீஸ் அந்த வேலையால் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. லெட்ஸ் சீ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.